வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். இன்றைக்கி தைப்பூச திருநாள். நாங்கள் எல்லோரும் குன்றத்தூர் கோயிலுக்கு போயிருந்தோம். முருகர் கோயில் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஸோ நாங்கள் இது வரைக்கும் திருத்தணி கூட போயிருக்கோம். ஆனால் இங்கே குன்றத்தூர் முருகர் கோயில் பக்கத்தில் அடிக்கடி போவோம். நான் தைப்பூசத்தினால இந்த தடவை சண்டே வந்தனால போயிருந்தோம். 5 கிலோமீட்டருக்கு க்யூங்க. அதாவது டூ வீலர்ஸுக்கே 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க. முன்னாடியே பார்க் பண்ணிட்டு நடந்து தான் போகணுன்ற மாதிரி வந்தாங்க. சார் நாங்களுமே பார்த்தோம், என்னடா இவ்வளோ க்ரௌட் இருக்கே பாருங்கள். மக்கள் பால் குடம் எடுத்துக்கிட்டோம், அலகு குத்தி காவடி எடுத்து அவங்களோட நேர்த்தி கடனை நிறைவேற்றி அவங்களுக்கு என்ன நினச்சாங்களோ அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு முருகன் கண்டிப்பாக அருள் புரிவார். நாங்கள் கூட சரி என்ன இவ்வளோ க்ரௌடாக இருக்கே, நம்ம சாமியை பார்க்க முடியாது போலே, சரி கோபுரத்தாண்ட நின்று கோபுர வணக்கமாட்டு கோபுர தரிசனமாவது பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நடந்து தான் போனோம். ஒரு கிலோமீட்டருக்கு டூ வீலரில் போனாலும் கொஞ்சம் கிட்டக்க விட்டாங்க. அப்படியே நடந்து ஒரு கிலோமீட்டருக்கு நடந்து போனோம்னா அப்படியே என்ன சொல்கிறது, முருகனோட பேரூர்வல் தான் சொல்லணும். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது 100 ருபீஸ் டிக்கெட் இருக்குது, நீங்கள் நேராக பார்க்கலான்னு. 5 நிமிஷத்தில் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ சில விஷயங்கள் தானாக நடக்கும். ஸோ இது முருகன் அருள்னே கூட சொல்லலாம். ஸோ எல்லாரும் என்ன நினச்சி இந்த தைப்பூச விரதம் இருந்தோமோ கண்டிப்பாக அது அனைத்தையும் முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார். அதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் வேண்டாம். ஓம் சரவண பவ. நன்றி, வணக்கம்.